கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமும் வந்து அவங்களுடைய ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் வந்து அவங்களுடைய பிளேயிங் லெவன், ஒரு டீமோட பிளேயிங் லெவன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ப்ரிடிக்ஷன் வந்து வெளிவிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அவங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லா மேட்சும் வந்து பேலன்ஸ்டிங் டீமோட கொண்டு போய் அவங்க எல்லா மேட்சும் வந்து சூப்பராகவே ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பேட் கமின்ஸோட கேப்டன்சி அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்பவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவங்களால சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து தட்டி தூக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய பிளேயிங் லெவன் என்னவாக இருக்க போகுது அப்படின்றலாம் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேசலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் 2 டைம் வந்து அந்த கப்பை வந்து அடிச்சிருக்காங்க. 2006, 2009 ரிக்கி பாண்டிங் அப்படின்னு அந்த லெஜண்ட் அவர் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. ரிக்கி பாண்டிங்க்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவில் நிறைய கேப்டன்ஸ் வந்து வந்துட்டு போயிருந்தாலும் இப்போ சமீப காலமாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கேப்டனா இருக்கிறது அப்படின்றது பேட் கமின்ஸ் தான். மாடர்ன் எராவோட சூப்பர் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணம் அப்படின்றது அவர் வந்து அந்த டீமை வந்து கொண்டு போகிற விதம், அது வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து ஆசிஸ் டெஸ்ட் ஆகட்டும், பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து எல்லா சீரீஸும் வந்து கப் அடிச்சு கொடுத்து என்னை வந்து அவ்வளோ அசால்ட்டெல்லாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க, நான் வந்து ஒரு தரமான பிளேயர் தான், தரமான கேப்டன் தான் அப்படின்றத ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வரலாற்றில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டீம் காம்பினேஷன் தான் இந்த ஐசிசியை வந்து அவங்க சந்திக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ஓவராலாக 15 பேர் ஸ்குவாடில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட் கமின்ஸ் தான் வந்து லீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், மித்தில் ஸ்டார்க், மார்னஸ் லபுஷேன், ஸ்டாய்னிஸ், டிராவிஸ் ஹெட், மித்தில் மார்ஷ், அலெக்ஸ் ஹாரி, ஜாஸ் இங்கிலீஷ், மேத்யூ ஷாட், ஹேசில்வுட், ஜாம்பா, ஸ்டீவன் ஸ்மித், ஆரன் ஹார்டி, நாத்தன் எலிஸ், இதுதான் வந்து அவங்களுடைய 15 பேர் கொண்ட ஸ்குவாடாக வந்து இருக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்குவாடில் ஒரு சில மைனஸ் வந்து இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் வந்து அவங்க மாற்றக்கூடிய அளவுக்கு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு டீம் வந்து பேலன்ஸ்டிங்கான டீமாக இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த மேட்ச்சில் வந்து அவங்களுடைய நெகட்டிவை எப்படி வந்து அவங்க பாசிட்டிவாக மாற்றுறாங்க அப்படின்றத பொறுத்தா அந்த டீம் வந்து பக்காவான டீமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் அவங்க வேர்ல்டு கப் விளையாண்டப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீமும் வந்து 2 ஸ்பின்னர் 3 ஸ்பின்னரோட இறங்கினாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க பக்காவான ஒரு பிளான் தான். ஆடம் ஜாம்பா அப்படின்ற ஒரு பிளேயர் தான் வந்து 10 ஓவர் போட போறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் மேக்ஸ்வெல்லை வச்சோ டிராவிஸ் ஹெட்டை வச்சோ நாங்கள் அப்படி இப்படின்னு இது பண்ணிக்குவோம். ஆனால் எங்களுடைய கிளியரான ஒரு ஐடியா வந்து ஸ்டார்க், ஹேசில்வுட், கமின்ஸ், இவங்க 3 பேர் தான் எங்களோட ஸ்டார் பவுலர் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலா வந்து கொண்டு வந்து அவங்க கப்பையும் அடிச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதே ஃபார்முலா தான் இங்கே சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா டேவிட் வார்னர் போனதுக்கு அப்புறமா இன்னும் அந்த அளவுக்கான ஒரு ப்ராமிசிங் ஓப்பனர் வந்து அவங்களுக்கு செட் ஆகவே இல்லை. டிராவிஸ் ஹெட் இந்த பக்கம் தனியாலாம் நின்று ஒரு சில மேட்ச் ஆடுறாரு, ஒரு சில மேட்ச் அடிக்க மாட்டாரு. ஒருவேளை அவர் நின்றுட்டாரு அப்படின்னா மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போயிடறனால அது வந்து பெரிய மைனஸா தெரியல. ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் பேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த இடத்த இது பண்றதுக்காக தான் வந்து மேத்யூ ஷாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டீம் வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றப்பே வந்து ஆஸ்திரேலியாவோட செலக்டராக இருக்கக்கூடிய சார்ஜ் பெய்லி நிறைய விளக்கம் கொடுத்தாரு. மேத்யூ ஷாட் வந்து நாங்கள் ஏன் கொண்டு வரோம் அப்படின்ட்டு. நீங்கள் ரீசனாக மேத்யூ ஷாட்டோட மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிக் பாஸ் லீக்ல கூட அவர் வந்து ஒரு 100 அடிச்சாரு. அவர் வந்து ஸ்பின்னும் சரி ஸ்பீடும் சரி ரொம்ப நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அவரால் வந்து ஒரு அக்ரெசிவாகவும் ஆட முடியும், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸும் ஆட முடியுன்றனால மேத்யூ ஷாட்டை அவங்க வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. ஒருவேளை அவங்க மேத்யூ ஷாட்டை கொண்டு வராங்க அப்படின்னா யாரை உட்கார வைப்பாங்க? உங்களுக்கு வந்து ஸ்டார் பிளேயர் அப்படின்னா நீங்க வந்து இந்தியாக்கு எகென்ஸ்டா அவரோட ஆவரேஜ் கம்மியா இருந்தாலும் கூட மற்ற டீம் இங்கிலாந்தோட ஆடுறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடுறாங்க, அதிகமான ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல வந்து ஆடுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் மித்தில் மார்ஸ் எங்க ஆஸ்திரேலியாவோட ஒரு பக்காவான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மித்தில் மார்ஸை அவங்க உட்கார வைப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட்டோட ஓபன் பண்ணக்கூடிய பிளேயர் யார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கடுத்து வந்து மார்னஸ் லபிஷன், ஸ்டீவன் ஸ்மித், இவங்க 2 பேரும் தான் 20லிருந்து 35-40 ஓவர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து யார் ஓப்பனிங் இறங்குறாங்களோ அவங்க வந்து அடிச்சு நொறுக்குங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானா இருக்க போது. அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல இருக்கக்கூடிய மார்னஸ் லபிஷன் ஆகட்டும், ஸ்டீவன் ஸ்மித் ஆகட்டும் மேட்சை வந்து ஒரு 35 ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க. 35 ஓவருக்கு அப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ் இறங்குவாரு, மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், இது வரைக்கும் அவங்க இந்த பிளேயர் எல்லாம் வந்து அவங்களுடைய ஹிட்டர் லிஸ்ட்ல வந்து வருவாங்க. இதுல எல்லாரும் கேட்கக்கூடியது தான் அலெக்ஸ் ஹாரி ஆட மாட்டாரா அப்படின்றது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க அலெக்ஸ் ஹாரி போக வாய்ப்பு இல்லை.
ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு ஒன் டே ஃபார்மேட்டில் ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனால் ஜார்ஜ் பேலி வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அலெக்ஸ் ஹாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அவரை எங்கே இறக்கலாம் அப்படின்றத யோசிப்போம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டும் வந்து கொடுத்தாரு. ஸோ ஒருவேளை அவங்க வந்து ஜாஸ் இங்கிலீஷ் இடத்துல அலெக்ஸ் ஹாரியை யோசிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் ஆடுவார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டாயினிஸோட ரீசன் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான்லேயே நல்லா ஆடி இருக்காரு. அதை நம்ம வந்து எளிதாக குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருக்கு வந்து பாகிஸ்தான் கிரவுண்டில் விளையாண்ட மேட்ச் வந்து அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்கும். ஆஸ்திரேலியா வந்து 3 மேட்ச் வந்து பாகிஸ்தானில் ஆடுறாங்க. ஸோ அதனால வந்து ஸ்டாயினிஸை வந்து அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து கமின்ஸ், ஸ்டார்க், ஆடம் ஜாபா, ஹேசல்வுட் இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்க போகுது. ஸோ பக்காவான டீமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த டீம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனலுக்கு போவாங்க. ஆனால் இதில் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் யாருக்கெல்லாம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக பேட் கமின்ஸ் வந்து இன்ஜுரி கன்சர்ன் வந்து இருக்குது. பேட் கமின்ஸ் வந்து விளையாடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆடுவாரா அப்படின்றது கேள்விக்குறி. ஒருவேளை பேட் கமின்ஸ் ஆடலை அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன் பண்ணுவார். கமின்ஸ் இடத்துல நார்த்தன் எல்லிஸ் வந்து ஆடுவார். நார்த்தன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்லையும் சூப்பராக போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். டெத் ஓவர்லையும் சூப்பராக போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த இடத்துல வந்து அவரை கமின்ஸ் இடத்த வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் கமின்ஸ் வந்து பக்கவாக ஃபிட் ஆயிடுவார். அதனால தான் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு வந்து அவரை வந்து ஆட வைக்காம முழுவதும் வந்து அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா வந்து சொன்னாங்க. அவங்க வந்து நம்புறாங்க கண்டிப்பாக கமின்ஸ் வந்து வந்துருவார் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து ஸ்டீவன் ஸ்மித்துக்கும் இப்போ பிக் பாஸ் லீக்ல ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. அது வந்து பெரிய மேஜர் இன்ஜுரி எல்லாம் இல்லை. அவர் கண்டிப்பாக வந்து ரெடி ஆகிடுவார் அப்படின்றனால அவங்களும் வந்து ஸ்டீவன் ஸ்மித்தையும் அந்த ஆப்ஷன்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் கீ பிளேயரா யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 3 பிளேயர் வந்து கெஸ் பண்றேன். ஒன்று வந்து கண்டிப்பா ஸ்டீவன் ஸ்மித். ஆஸ்திரேலியாவில் ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து ஒரு லெஜண்ட் தான். ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தும் மார்னஸ் ரபிஷன் 2 பேருமே மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் தேத்துனா தான் ரன். ஸோ அதனால ஸ்டீவன் ஸ்மித் வந்து கீ பிளேயராக இருப்பார். கண்டிப்பாக ஹேசல்வுட் வந்து இன்ஜுரி ஆகாம அதே ஃபார்ம்ல அதே ரிதம்ல வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆப்போசிட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக ட்ரபிள் பண்ணுவார். ஸோ ஹேசல்வுட், அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் 10 ஓவர் 53 ரன் ஒரு 3 விக்கெட் எடுத்துருவார். ஸோ அதனால ஆடம் ஜாம்பாவும் வந்து அந்த லிஸ்ட்டில் வைக்கலாம். டீமில் இந்த பிளேயர்லாம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நிறைய யோசனைகள் வருது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து நான் யோசிக்கிறது வந்து ஓப்பனிங் இடத்துல வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்கருக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா. அவர் ரீசனாக நல்லா ஆடிட்டு இருக்காரு, T20 நல்லா ஆடிட்டு இருக்காரு, வெளியே நடக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்லையும் அவர் வந்து தன்னோட முத்திரையை பதிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எப்படி ஒன் டேக்கு செட் ஆவாரா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருந்தனால தான் அவரை வந்து ஆஸ்திரேலியா டீம் கன்சிடர் பண்ணல அப்படின்றது என்னோட பார்வையா இருக்கு. அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு கண்டிப்பாக எல்லா ஃபார்மேட்டும் ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான். அவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி இருந்தனால தான் அவர் ஐபிஎல் வந்து அவர் வந்து கலந்துக்கவே இல்லை. ஸோ அதனால கேமரான் கிரீன் வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலியா மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் அவங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேயே வந்து ஆரன் ஹார்டி, ஸ்டாயினிஸ் இது மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ கேமரான் கிரீனை அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிம் டேவிட்டை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா. ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கக்கூடிய ஒரு 5-6 ஓவரும் பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால ஸ்டாயினிஸ் இடத்துக்கு அவரை யோசிச்சிருக்கலாமா அப்படின்னா, ஸோ ஒருவேளை ஸ்டாயினிஸ்க்கு பதிலாக டிம் டேவிட் இறங்குறாரு அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 கொஞ்சம் மாறும். ஏன்னா ஸ்டாயினிஸால ஒரு 3-4 ஓவர் போட முடியும் அப்படின்றப்ப ஸோ அவங்க வந்து டிம் டேவிட்டை கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசனைகள் வருது. ஸோ அவங்க வந்து டிம் டேவிட்டை வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் ஆஸ்திரேலியாவோட இந்த டீமில் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவாக பார்க்கறது அவங்களுக்கு வந்து ஸ்பின்னருக்கான பேக்கப்பே வந்து இல்லை. அவங்க வந்து 2 மேட்ச் லாகூரில் ஆடுறாங்க. ஸ்பின்னும் திரும்பக்கூடிய மேட்சஸ் எல்லாம் வரும். அந்த டைமில் ஆடம் ஜாம்பா வந்து ஆப்போசிட் பேட்ஸ்மேன் வந்து பிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் மேக்ஸ்வெல், டிராவிஸ் ஹெட் தான். ஆனால் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அஷ்டன் அகர் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து யோசிச்சிருக்கலாமா. ஈவன் வந்து ஒரு நார்தன் எலிஸை உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் வருது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பக்காவான பிளானோட தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து February 22 இங்கிலாந்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படின்றதும் அந்த ஒரு போட்டின்றதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் 25 சவுத் ஆஃப்ரிக்காவை எகேன்ஸ்டாக அவங்க ஆடுறாங்க. அதுக்கப்புறம் February 28 நான் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு மேட்சாக பார்க்குறேன். அதுக்கான ரீசன் அவங்க ஆப்கானிஸ்தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க லாகூரில். ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப்பில் சூப்பராக பண்ணாங்க. ஆனால் மேக்ஸ்வெல்லோட ஒரு இன்னிங்ஸ் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ அதை வந்து பழி வாங்குறதுக்காக ஆப்கானிஸ்தானை வந்து சம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து குறிப்பாக ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி மாதிரியான ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் அப்படின்றது ரொம்ப க்ரூசியலான மேட்சாக இருக்க போது. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபைனலில் ஆஸ்திரேலியாவோட மோதக்கூடிய இன்னொரு டீம் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.